ஃபேமிலியில வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு படி அரிசி போதும். அதுவே ஃபேமிலியில ஒரு கூட 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 படி போட்டுக்கோங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா வந்துட்டு அரிசி வந்து ஒரு படி, உளுந்து 200 கிராம், வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஃபிங்கரை விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் அளவு. ஸோ நான் இன்னைக்கு 2 படி அரிசி போட போகிறேன். ஸோ அதனால இது மாதிரி நான் 2 தடவை உப்பு போடுவேன். இதான் அரிசி அலசிட்டேன் பாருங்க. அரிசி உளுந்து 2யுமே 2 தடவை தண்ணியை ஊற்றி அலசிட்டேன். இப்போ தண்ணி நல்ல தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஊற வைக்க போகிறேன் அரிசியை. தண்ணியை ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்த ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடலாம். இப்போ உளுந்து நம்ம போட்டோம் ஃபுல்லா. இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தினா போதும், ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம். காமிக்கிறேன், நீங்க பாருங்க. உளுந்து வந்து நல்லா ஆட்டும் போது அப்படியே வெண்ணெய் மாதிரி இப்படி பந்து மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, உளுந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி தெளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் லைட்டா மாவை வந்து அப்படி தள்ளி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அது மாவு வந்து வெண்ணெய் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ்ல. அப்பதான் மாவு அள்ளணும். இப்ப பாத்தீங்களா, அரைச்சிக்கிட்டே இருக்கு. மாவு பாருங்க பந்து மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல இன்னும் கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல மாவு ரெடி ஆயிரும். தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அந்த உள்ள கல்ல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு நீங்க இப்போ உளுந்து அரைச்சாச்சு. பாத்தீங்களா, உளுந்து அரைச்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம வந்து அரிசி போட போறோம். அந்த அரிசி 4 மணி நேரம் ஊறின அரிசி தான். நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம வந்து மாமிஷன்ல போட்டுடலாம். கொஞ்சமா தண்ணி அதுல ஊத்திக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அரிசி அரைச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. இதுக்கு மேல நீங்க ஓட விட்டீங்கன்னா அப்படியே மாவு ரொம்ப அப்படியே மிட்டாய் மாதிரி வந்துடும். அப்புறம் அது போட்டா அரிசி மாவு இட்லியோட சேர்ந்தா நல்லாவே வராது. இட்லி சப்ப சொப்பையா வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அமர்த்திட்டு நம்ம வந்து உளுந்த வந்து இதுல கலந்துடணும். இப்ப நான் அரைச்சு வச்ச உளுந்து மாவை இதுல கலக்குறேன். உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். பாருங்க, மாவை நல்லா கலந்துட்டேன். இட்லி மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, மாவு அரைச்சாச்சு. இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் புதுசா இட்லி மாவு அரைக்க போறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பார்த்து நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இட்லி மாவு வரும். இதை விட கூடவே இட்லி மாவு வந்திருக்கு நான் அரைச்சதுல. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே கொஞ்சம் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இட்லி மாவுல இந்த ஒரு பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் பாக்ஸ் மட்டும்தான் நான் வந்து நைட்டு வெளியில வைக்க போறேன். நைட்டு படுக்கும்போது இதை வெளியில வச்சா போதும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கம்மியா அதுல ஊற்றி வைக்கணும். ஃபுல்லா வச்சிங்கன்னா கீழே ஊற்றிடும். ஸோ இதை மட்டும்தான் நான் வெளியில வைக்க போறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன்.
இதை மட்டும்தான் நான் வெளியில வைப்பேன். இது காலையில பொங்கி வந்தோடனே இதுல கொஞ்சமா வந்து புது மாவு ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுவோம். ஸோ எல்லா மாவையும் அப்படியே வெளியில வச்சிடாதீங்க, ஃபுல்லாகவே புளிச்சு போயிடும். ஸோ இதுதான் இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது இட்லி மாவு நேற்றுக்கு அரைச்சி எல்லோ கலர் பாக்ஸில் நான் வந்து கொஞ்சமாக வெளியில் வச்சுட்டேன். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பொங்கினோடனே தான் வந்து காலையில் சும்மா புது மாவு கலந்துட்டு நம்ம ஊற்றணும். பாருங்க எப்படி பொங்கி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சமா வந்து புது மாவு கலக்குறேன், சும்மா ஒரு கரண்டி அந்த மாதிரி கலந்தா போதும். பாருங்க ஒரு கரண்டி இட்லி மாவு இதுல கலந்துருக்கேன். இப்ப மாவு நல்லா கலந்துட்டு இட்லி ஊத்த வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், அது நல்லா கலந்தாச்சு. இனிமே இட்லி ஊத்திடலாம். பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்தி இட்லி தட்டுல எல்லாம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு தடவணும். அப்பதான் இட்லி எடுக்க வரும். இல்லைன்னா துணியில ஊத்தலாம், துணி இருந்தா துணியில ஊத்தலாம். ஃபர்ஸ்ட் இட்லி ஊத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். அப்படிதான் இட்லி பிளேட்ல இட்லி ஊத்த வேண்டியதான். இட்லி தட்டுல இட்லி ஊத்தியாச்சு. ஒரு 7 மினிட்ஸ்ல இட்லி ரெடி ஆயிடும். பாருங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு.